எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனசால என்னெல்லாம் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா நாம நினைக்கிறத விட பல மடங்கு சக்தி அதுக்கு இருக்கு. அதை நிரூபிக்கிற ஒரு பழங்கால கலைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட பேரு அவதானம். சரி, வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்களால ஒரே நேரத்துல 12 வேற வேற வேலைகள்ல கவனம் செலுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். கேட்கும்போதே அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு தோணுதில்ல? ஆனா ஒருத்தர் இதை நிஜமாவே செஞ்சு காட்டியிருக்காரு. இது சும்மா கதை இல்ல. கர்னல் H.S. வோல்காட் இதை ஆவணப்படுத்தியிருக்காரு. இந்த லிஸ்ட்டை பாருங்களேன், சும்மா தலையே சுத்துது. ஒரே நேரத்துல கண்ணு மூடிட்டு செஸ் விளையாடுறது, சம்ஸ்கிருதத்துல கவிதை எழுதுறது, பெரிய பெரிய நம்பர்ஸை பெருக்கிறது, திடீர்னு அடிக்கிற மணியோட எண்ணிக்கையை கரெக்டா சொல்றதுன்னு அடேங்கப்பா 12 வேலைகள். இது ஏதோ சூப்பர் ஹீரோவோட பவர் மாதிரி தானே இருக்கு. அப்போ கேள்வி இதுதான், இந்த நம்பவே முடியாத பல்பணித்திறன் எப்படி சாத்தியமாச்சு? அதுதாங்க விஷயமே. இது ஏதோ சூப்பர் பவரோ மாயாஜாலமோ கிடையாது. இது பல வருஷங்களா பயிற்சி செஞ்சு கத்துக்கிட்ட ஒரு பழங்கால கலையோட உச்சக்கட்ட திறன். அந்த கலைக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் அவதானம். வாங்க இந்த அவதானம்னா என்னன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். அப்போ அவதானம்னா சரியா என்ன? இது ஒரு பழங்கால இந்திய வேதம் சார்ந்த கலை. இதோட முக்கியமான விஷயமே என்னன்னா, எந்த ஒரு கருவியோட உதவியும் இல்லாம மனசோட சக்தியை மட்டுமே நம்பி நினைவாற்றல் அதிகமா தேவைப்படுற பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறது தான். வேற எந்த உதவியும் இல்ல, மனசு மட்டும்தான். பொதுவா இந்த நிகழ்ச்சியில 2 முக்கிய ஆட்கள் இருப்பாங்க. முதல்ல இந்த அசாத்திய திறமைய செஞ்சு காட்டுறவர் தான் அவதானி. இவருக்கு சவால் கொடுக்கிற அறிஞர்களை பிரிச்சகர்கள்னு சொல்வாங்க. இது ஒரு பெரிய அறிவு போர் மாதிரின்னு கூட சொல்லலாம். அவதானியோட மனசை புரிஞ்சிக்க இது ஒரு சூப்பரான உதாரணம். ஒரே நேரத்துல பல ப்ரோக்ராம்களை ரன் பண்ற ஒரு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர் மாதிரி தான் அவரோட மனசும். ஒவ்வொரு வேலையும் ஒரு தனி ப்ரோக்ராம் மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம பக்காவா ஓடிக்கிட்டே இருக்கும். அவதானத்துல பல வகைகள் இருக்கு. ஆனா அதுல ரொம்பவே பிரபலமான கவிதை சம்பந்தப்பட்ட அவதானம் எப்படி நடக்கும்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. அஷ்டாவதானம்னா 8 சவால்கள். அதுல சில சுவாரஸ்யமான சவால்களை பாருங்க. நிஷிதாக்ஷரியில சில எழுத்துக்களை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதை மீறி கவிதை எழுதணும். சமஸ்யால சம்பந்தமே இல்லாத ஒரு வரியை கொடுத்து அதுக்கு அர்த்தம் வர்ற மாதிரி முதல் 3 வரியை சேர்த்து கவிதையை முடிக்கணும். எப்பா, இந்த சவால்கள்லாம் எவ்வளோ கஷ்டம்னு நினைச்சு பாருங்க. மகாகவி காளிதாசர்கிட்டயே ஒரு சமஸ்யா சவால் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த டடம் டடம் டம் சத்தம். இது கேட்க வரும் சத்தமா தானே இருக்கு. இதை வச்சு எப்படி ஒரு கவிதையை உருவாக்க முடியும்? இங்கேதான் காளிதாசரோட கற்பனை திறனோட உச்சத்தையே நாம பாக்குறோம். அவர் அந்த சத்தத்தை எப்படி மாத்தினாரு தெரியுமா? இராமர் முடிசூட்டு விழாவுல ஒரு பொண்ணோட கையில இருந்து தங்கக்குடம் தவறி படிக்கட்டுல உருண்டு ஓடுற சத்தமா அதை மாத்திட்டாரு. அந்த சத்தத்தை வச்சு ஒரு அற்புதமான கவிதையே எழுதிட்டாரு. பாத்தீங்களா சமஸ்யா சவாலுக்கு எவ்வளவு பெரிய படைப்பாற்றல் தேவைப்படுதுன்னு. நீங்க அவதானம்னா வெறும் கவிதைன்னு மட்டும் நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. அதோட மத்த முகங்களை பார்த்தா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. உதாரணத்துக்கு கணிதாவதானத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு கணித மேஜிக்னு தான் சொல்லணும். அவதானிகள் நொடிப்பொழுதுல ரொம்ப சிக்கலான கணக்குகளுக்கு கூட விட சொல்லிடுவாங்க. அடுத்து நேத்ராவதானம். இது ரொம்பவே நுட்பமான ஒரு கலை. இங்க வார்த்தைகளுக்கே இடமில்ல. வெறும் கண் அசைவுகள் மூலமா மட்டுமே செய்திகளை பரிமாறி அதை புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு தாளாவதானம். இது முழுக்க முழுக்க இசை சம்பந்தப்பட்டது. கலைஞர் தன்னோட 2 கைங்களையும் வச்சு ஒரே நேரத்துல வேற வேற தாளங்களை வாசிப்பாரு. இது மூலமா அவதானத்தோட விதிகள் இசைக்கும் பொருந்தும்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கேள்வி என்னன்னா, இந்த அசாத்தியமான கலையோட ரகசியத்தை வச்சு நீங்க உங்க மனத்திறனை எப்படி அதிகப்படுத்தலாம்? இதோட ரகசியம் அது ஒன்னும் மாயாஜாலம் கிடையாது. இது கத்துக்கக்கூடிய ஒரு திறன். அந்த சக்தியோட பேர் பல்முனை குவிப்பு. அதாவது ஒரே நேரத்துல பல விஷயங்கள்ல முழுசா கவனம் செலுத்துறது. ஸ்ரீஅரவிந்தர் இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இரட்டை குவிப்பு, முக்குவிப்பு, பல்முனை குவிப்பு சக்தியை வளர்த்துக்கிறது ரொம்பவே சாத்தியம்தான். அதுக்கு தேவையானது அபியாசம், அதாவது விடாமுயற்சியோட பயிற்சி மட்டும்தான். அப்போ விடாமுயற்சியோட பயிற்சி செஞ்சா இது நம்ம எல்லாருக்குமே சாத்தியம்தான், இல்லையா? அதனால நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட யோசிக்க வைக்க விரும்புறேன். உங்களோட கவனத்தை முழுமையா நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.